அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். போதுமாயா? ஸ்தோத்திரம். ஆதாம் செய்த உடன்படிக்கை எங்க? இல்ல இல்லங்கய்யா, நீங்கள் உடன்படிக்கை செய்த இடம் பரதேசி அல்ல. ஆமென். என்னடா புதிர் போடுறான்னு பாக்குறீங்களா? வேற வழி. கற்ற யாவையும் ஒரு தமிழன் தான் எழுதினா, தேவனுடைய தாசன். கற்க கசடர கற்றவை கற்றவன் நிற்க அதற்கு தக. இதான் பைபிள். இது மட்டும் பைபிள் இல்ல, அவர் கர்த்தருடைய தாசன், தமிழ் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அவர் யாருன்னு பிற்காலத்தில் நான் சொல்றேன். ஆமென். தமிழும் எங்களுக்கு ஒரு தலைக்கணம் தான். அல்லேலூயா. ஏனென்றால் கிரீடம் ஒரு கணம் தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிற்க அதற்கு தக. உலகத்துக்கே சொன்னார்யா, பைபிளை மட்டும் படிக்காத, பைபிள்ல நில்லுனாரு. அல்லேலூயா. கற்க கசடர கசடு வச்சு அதை கற்காதரான்னாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரபு வழி வந்தவர்கள் அப்படித்தான் பேசுவோம். அல்லேலூயா. கேஷுவலா கேளுங்க பாருங்க. நான் ஒரு பிரசங்கியே அல்ல, நான் பிரசங்கம் பண்ணவும் மாட்டேன். ஆமென். ஆதாமை போல என் உடன்படிக்கையை, அப்ப ஆதாம் என்ன பண்ணிருக்காரு? உடன்படிக்கை பண்ணிருக்கார். ஓ நான் போவேன் ஆண்டவரே சொன்னாரு. அப்பயே சொன்னாரு, ஆதாம் பயங்கர ரிஸ்க்டா, நீ ஒருத்தன் விழுந்து போயிட்டினா அந்த பாரு எல்லாம் குதிக்கிறான் பாரு, நான் போறேன் நான் போறேன்னு எல்லாம் விழுந்து போடுவான்டா அப்படின்னாரு. ஆதாம் சொன்னாரு, எப்படி நான் விழுந்து போவேன்? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமும் தேவனும் என்ன செய்தார்கள்? எங்க தெரியுமா? சரி இப்ப வேணா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லல, தேவனுக்கு முன்பதாக